அப்டேட் பார்க்குறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து கொட்டையாக இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிற சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸு, காலேஜஸ், கட் ஆஃப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கூடியவர்கள் வந்து கண்டிப்பாக போடுவோம். அது மட்டும் இல்லாமல் ரேங்க் லிஸ்ட் எனி டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் டெலிகிராமில் தான் அப்லோட் வந்து பண்ணுவோம். கண்டிப்பாக அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டுட்ருக்கீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டுட்ருக்கீங்க. அதுலேயும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடாமல் இருக்காங்க. அப்ளிகேஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, மிஸ்டேக் இருக்குது சார். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து திருப்பி சேஞ்ச் பண்ண முடியுமா சார், தெரியாமல் மாற்றி கொடுத்தோம் சார், அப்படிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. அதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துட்றோம். இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயில் ஒரு வாட்டி தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட முடியும். டிஎன்ஏயில் ஒரு வாட்டி தான் ஒரு ஆதார் கார்டு, உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆதார் கார்டு தானே இருக்கும். அந்த ஆதார் கார்டில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. உங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடிக்கு கண்டிப்பாக ஒன்று தான் போடணும். மோர் தென் ஒன் போட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிறதெல்லாம் நேற்று வீடியோவில் போட்டிருந்தோம். நோட் பண்ணி வச்சுருங்க, 4 வருஷத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிங்க. இன்னும் சில பேர் வந்து போடாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக போட்டுடணும். ஏன்னா இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக போட்டுருங்களேன். இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போட்டுடணும். 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அப்படி 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போட்டுருங்க. லாஸ்ட் வீக் போக போக வந்து இது சர்வர் வந்து டவுன் ஆகும், கிராஷ் ஆகும். அதனால தான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு வீக்கும் லாஸ்ட் வீக்கும் அப்ளிகேஷன் போட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வீக்கும் லாஸ்ட் வீக்கும் அப்ளிகேஷன் வந்து போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது, நடுவில் இன்பிட்வீன் டேஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சார் ஏற்கனவே அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டோம் சார், சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய தப்பாக கொடுத்துருக்கோம் சார், இல்லை மாற்றி கொடுக்கணும் சார், இதுக்கு என்ன சார் வரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடும் போது உங்களுக்கு இன்னொரு வாட்டி வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இன்னொரு வாட்டி வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் போது, அதுக்காண்டி தான் போட்டிருந்துச்சு. கவுன்சிலிங் எப்பவும் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக போட்டிருந்தாங்க. சார் ஏன் சார் அவ்வளோ நாள் டைம் கொடுக்குறாங்க, இப்போவே கொடுத்தா இப்போவே மாற்றிடுவோம்ல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி மாற்றக்கூடாது. ஏன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு வாட்டி மாற்றுவீங்க, அடுத்து திருப்பி தப்பாக கொடுத்து திருப்பி டைம் கேட்பீங்க பார்த்தீங்களா. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான். அந்த சான்ஸும் கவுன்சிலிங் எப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டும் போது தான் உங்களுக்கு வந்து அது வந்து நடக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த காலேஜ்லாம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அந்த சேனலில் கண்டிப்பாக ஒவ்வொரு காலேஜுக்கும் ரிவ்யூ, பிளேஸ்மெண்ட்டு, கவர்மெண்ட் ஜாப்பில் எந்தெந்தெல்லாம் கோச்சிங் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிளியர் கட்டாக நம்ம சேனலில் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, மோர் தென் 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம். எல்லாமே டிஎன்ஏ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பற்றி தான். கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த இயருக்குமே கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சேனலில் வந்து கண்டிப்பாக போடுவோம். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார் அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டும் போது. சார் கவுன்சிலிங் ஃபீஸ்லாம் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் உங்களுக்கு நவம்பர் மந்த் ஆயிரும். நவம்பர்லேருந்து அக்டோபர் 15க்கு மேலே கண்டிப்பாக ஆயிரும். அது வரைக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டே தான் இருப்போம். டாபிக்ஸ் வந்து இருக்குது, உங்களுக்கு லெசன்ஸ் வந்து நிறைய டீச் பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட்டோடு நம்ம முடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நாளே தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொல்லணும்னு வச்சோங்களேன், இருக்கிறது 3600 சீட்டு. 3600 சீட்டும் இந்த நம்ம சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீட் கிடைக்காம போயிட்டு அப்படின்னா ஒரு 1 இயர் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க, வேறு ஏதாவது கோர்ஸுக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நல்லா புரிஞ்சவங்க, லாஸ்ட் இயர்லாம் வந்து டிஎன்ஏ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஏப்ரல் 18 ஆகிட்டு. நீங்கள் மே மந்த் எக்ஸாம் எழுதுறீங்க. எக்ஸாமுக்கு எழுதும் போது நீங்கள் 12 நாளுக்கு முன்னாடி தான் இவங்க காலேஜுக்கே போயிருக்காங்க. அப்போது இப்போ தான் ஃபஸ்ட் செமஸ்டரே எழுதிட்டு இருக்காங்க, மிட் செமஸ்டரே எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபஸ்ட் செமஸ்டர் கூட வரல, ஆகஸ்ட் மந்த் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரே வரப்போகுது. அப்போது வந்து என்ன ஒரு இயர்லேயே ஒரு லாஸ்ட் ஆயிரும். அப்போது ஆர்ட்ஸுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிடும், இன்ஜினியரிங்க்கும் முடிஞ்சிடும், எம்பிபிஎஸ்க்கும் முடிஞ்சிடும். அப்போது ஒரு இயர் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணி சீட் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருத்தமாயிரும். ஒரு இயர் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகி சீட் கிடைக்கல அப்படின்னா வருத்தமாயிரும். அதனால தான் சொல்கிறது, டெய்லி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். எனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் பார்ப்போம். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க் ஃப்ரெண்ட் சொல்லலாம், பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.